நான் அரவிந்தன். சேலம் மெயினூர் பகுதியில் நான் வசிச்சுட்டு வரேன். மாடித்தோட்ட நிபுணராக நிறைய பேத்துக்கு அறிமுகமாகி நிறையா மாடித்தோட்ட சஜஷன்லாம் நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா மூலிகைகள்ல இருந்து அடிப்படை காய்கறிகள் வரைக்கும் எல்லாமே நான் எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணிட்டு அதை எப்படி வளர்க்கலாம், அதோட வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் நான் எல்லாத்துக்கும் ஒரு ஐடியாஸை நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ வாங்க என் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்க அரிய வகை மூலிகைகள்ல இருந்து ஒரு 50 வகையான மூலிகைகளை உங்களுக்கு நான் காட்டுறேன். அதோட பயன்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மூலிகையோட பேர் வந்து நிலவேம்பு. நிலவேம்போட வேர்ல இருந்து பூ வரைக்கும் காய், இலை, தண்டு எல்லாமே ஜுர நிவாரணியாக பயன்படுது. இந்த கோவிட் சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிலவேம்பு கஷாயம்னு ஒன்று தேடி இருப்பீங்க. அந்த நிலவேம்பு தான் இது. இதை வந்து சிறியானங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது சிறியானங்கை கிடையாது. இதோட அசலான பேர் வந்து நிலவேம்பு. சிறியானங்கை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு இலைகள் வந்து சிறுத்து இருக்கும். ஆனால் இந்த நிலவேம்பில் பார்த்தீங்கன்னா வேம்போட இலை மாதிரியே இருக்கும். வேம்பை விட ஒரு 3லிருந்து 4 மடங்கு கசப்பு சுவை அதிகமாக இருக்கும். இதனால தான் இது வந்து கஷாயத்தில் சேர்த்துக்கப்படும் போது சுரத்தை குறைக்கும். நோய் எதிர்ப்பாற்றலை ஏற்படுத்தி சுரத்தை வந்து குறைக்கும். ஜுரம் அதை வந்து குறைச்சி நம்மளுக்கு உடல் தேகத்தை வந்து பழையபடி கொண்டு வரத்துக்கு இது பயன்படுத்திட்டு வருது. இருவேலின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெட்டி வேரில் இன்னொரு வகை தான் இதை சொல்லுவாங்க. இதோட வெட்டி வேருக்கு வந்து வேருக்கு மட்டும்தான் மனம் இருக்கும். இது இந்த இருவேலியில் வந்து இலையிலிருந்து வேர் வரைக்கும் முழுவதும் மனம் இருக்கும். வேரில் வந்து லேசான மனம். இதோட இலையில வந்து பார்த்தீங்கன்னா அதிக மனம் இருக்கும். பார்க்கறதுக்கு கற்பூரவள்ளி மாதிரி இருக்கும். ஆனால் இது கற்பூரவள்ளி கிடையாது. இது பேர் வந்து இருவேலி. இதை வந்து எலுமிச்சை வாசனை மற்றும் அப்புறம் கற்பூரவள்ளி கலந்த மாதிரி, துளசி மனம் கலந்த மாதிரி ஒரு வாசனை வரும். இந்த இருவேலி இலைகளை 2 பறித்து நம்ம வந்து கஷாயமாக வச்சு குடிக்கும்போது தாகத்தை வந்து தீக்கும். சிறுநீரக கற்களை கரைக்கிற தன்மை இந்த இருவேலி மூலிகைகளுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அஜீரண கோளாறு சரி செய்யணும்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருவேலி இலைகளோட இஞ்சி சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அஜீரண கோளாறத்தை முற்றிலும் அறவே நீக்கிற அருமருந்தா இந்த இருவேலி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பாருங்க, பார்க்கறதுக்கு அப்படியே கற்பூரவள்ளி மாதிரியே இருக்கும். ஆனால் கற்பூரவள்ளியோட தண்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரெட்டிஷ் வராது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டிஷ் வரும். இதை வச்சு நம்ம ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்கு வந்துடலாம். பார்த்ததுமே சொல்லக்கூடியதான் இந்த இருவேலி. இது சோமக்கொடின்னு சொல்லுவாங்க. சோமக்கொடிங்கிறது வந்து நம்ம முனிவர்கள், ரிஷிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோமபானம்னு ஒன்று தயாரித்து குடிச்சிருப்பாங்க. சோமபானம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துக்கான பானம். அது வந்து ஞானிகள், அறிவு அதிகமாக இருக்கிறவங்க குடித்து நம்ம நாணத்தை பெருக்கிறதுக்காக குடித்த பானம். சோமபானம் வேறு, சுறாபானம் வேறு. சுறாபானம் தான் வந்து போதையை தூண்டக்கூடியது. இந்த சோமங்கிறது வந்து அறிவை வளர்க்கக்கூடியது. இது வந்து நம்ம முனிவர்களும் மன்னர்களும் மட்டும் பயன்படுத்திட்டு வந்த இந்த கொடியிலிருந்து பானம் தயாரித்தாங்க. இது ஒரு புளிப்பு சுவையுடைய நல்ல ஒரு மூலிகையாகவும் உணவாகவும் இது பயன்படுத்திட்டு வராங்க. இது பிரண்டை இனம் மாதிரி, உருட்டு பிரண்டை மாதிரி. இது ஒரு கள்ளி இனம் தான். இந்த சோமக்கொடியை வந்து அந்த காலத்திலேயே முன்னோர்களிலிருந்து நம்ம மூதாதையர் வரைக்கும் பயன்படுத்திட்டு வந்தாங்க. இதுக்கு பேர் வந்து புலிப்பாச்சான் கொடி அப்படிங்கிறதும் இன்னொரு பேர்லாம் இருக்கு. இது வந்து சோமக்கொடி. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த சோமக்கொடியில் 2 கணு மட்டும் இலை மாதிரி அமைப்பில் இருக்கும். எங்கேயுமே நீங்கள் இலையை பார்க்க முடியாது. ஒரே லென்த்தாக ஆரம்பிச்சிச்சுன்னா லென்த்தாக தான் இருக்கும். அந்த கணுவில் மட்டும் இலை மாதிரி ஒரு போலியான ஒரு தோற்றத்தில் ஒரு முள் அமைப்பில் 2 நீடில் மாதிரி நீட்டிட்டு இருக்கும். இதுதான் சோமக்கொடி. விஷ பச்சைன்னு சொல்லுவாங்க. விஷ பச்சை வேற, விஷ நாராயணிங்கிறது வேற. இந்த விஷ பச்சை வந்து பூச்சிக்கடியிலிருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கும், காய்ச்சல், அப்புறம் நம்ம மேல் காயங்கள், தோலில் ஏற்படுற காயங்களுக்கு இதை வந்து அரைச்சி பத்து போடும் போது சீக்கிரமாக விரைவில் காயங்கள் ஆறிடும். ஒரு ஆன்டி பயாட்டிக்காக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பேர் வந்து விஷ பச்சை. விஷ பச்சை வேறு, விஷ நாராயணி வேறு. 2 ஒன்றுன்னு சொல்லிட்டு எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட பற்றின தேடலில் நம்ம தேடப்படும் போது இதுதான் விஷ பச்சைங்கிற நம்மளுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். இதன் பேர் வந்து பூனை மீசைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோட பூவோட வந்து பூனையோட மீசை மாதிரி வெள்ளை பூக்கள் வரும். இந்த பூக்களை வச்சு தான் பூனை மீசைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம சிறுநீரக கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு தரும் வகையில் இதோட இலை, தண்டு, வேர் இது முழுவதும் பயன்படுத்திட்டு வராங்க கஷாயம் வடிவில். இதை நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கப்படும் போது கல் வந்து வேகமாக கரைஞ்சி வெளியேறது தான்
பயன்படுத்தப்பட்டவர்கள் சொல்லியிருக்காங்க. இது இஞ்சி தான். நார்மலா இஞ்சி மாரி இல்ல. இது வந்து இதோட உள்ள வந்து சதை வந்து பார்த்தீங்கன்னா, அ க கரி இஞ்சி க கருப்பு கலர்ல இருக்கும். இதோட பூவும் வந்து கரு ஊதா நிறத்துல பூக்கும். இது வந்து கரி இஞ்சின்னு சொல்லுவாங்க. இஞ்சிய விட மணம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். கொஞ்சம் தூக்கலா இருக்கும். காரம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். எப்போதும் போல இஞ்சிய பயன்படுத்துறதுங்களுக்கு பதிலா இந்த கரிஞ்சிய பயன்படுத்திட்டுறதுனால, அ அ இதோட தனித்துவமான சுவை மற்றும் நுரையீரல் தொற்றுக்களை நீக்கிற அளவுக்கு இந்த கரி இஞ்சிக்கு மருத்துவ குணம் அதிகம். இதயம் சம்மந்தப்பட்ட அடைப்புகள நீக்கிற தன்மையெல்லாம் இந்த கரி இஞ்சிக்கு இருக்கு. வந்து கஸ்தூரி மஞ்சள்ல ஒரு இனம். இந்த இந்த இனத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இலை வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சள் இனம் மாரி இருக்காது. நம்ம பேரரத்தை இருக்கு பார்த்தீங்களா? அதோட இலை மாரியே வரும். மெல்லியதா இருக்கும். இதோட கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெட்டி பார்த்தீங்கன்னா, இளம் மஞ்சள் நிறத்துல இருக்கும். நம்ம சாதாரண வெள்ளை கஸ்தூரி மஞ்சளும், அடர் நிறத்துல இருக்கிற கஸ்தூரி மஞ்சளை காட்டிலும் இது ஒரு தனி சிறப்பான ரகம். இந்த ரகத்த வந்து நம்ம குளியல் பொடியில பயன்படுத்தும்போது, மேல் தோல்ல இருக்கக்கூடிய அரிப்பு, அ நான் அரிப்பு மற்றும் வெண்புள்ளி, கரும்புள்ளி, அ இந்த கொப்பளங்கள்னால, வெயில்னால ஏற்படுற மங்கு, இது எல்லாம் மறைக்கிற தன்மை வந்து இந்த கஸ்தூரி மஞ்சளுக்கு இருக்கு. சித்தரத்தை ஏற்கனவே சித்தரத்தை பத்தி சொல்லியிருப்பேன். அதோட பேரினம் தான் இந்த பேரரத்தை. இதுவும் சளி மற்றும் நுரையீரல் தொற்று, அஜீரண கோளாறு போன்றவற்றிற்கு அருமருந்தா பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்ப நீங்க பார்த்த மூலிகை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மாடி தோட்டமா இருக்கட்டும், வீட்டு தோட்டமா இருக்கட்டும், செம்மண், களிமண் எந்த ஒரு மண் வளமாவும் இருக்கட்டும், எல்லா வளத்துக்கும் சூட் ஆகுற மாரி இருக்கிற மூலிகை, அடிப்படை மூலிகைகள மட்டும் நான் இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த எல்லா அடிப்படை மூலிகைகளும் எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய மூலிகை தான். நீங்க இத வளர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, என்னோட மதர் பிளான்ட்ல இருந்து ப்ராபகேட் பண்ணி உங்களுக்கு நான் தரேன். இதெல்லாம் நான் வந்து சேகரிச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மலைகள்ல இருந்து தான் சேகரிச்சேன். ஏன் இத மலைகள்ல இருந்து சேகரிச்சேன்னா, நம்ம வெளியில நர்சரியில விக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இத பூச்சி மருந்து அடிச்சோ, பூச்சிக்கொல்லி அடிச்சோ வளர்ப்பாங்க. அப்படி நம்ம இதுக்கு பூச்சிக்கொல்லியோ, பூச்சி மருந்தோ அடிச்சோம்னா என்ன ஆகும்னா, இது மூலிகையோட தன்மை வந்து கெட்டுடும். மூலிகைய பொறுத்தவரைக்கும் பூச்சி விரட்டிங்கிறது யூஸ் பண்ணவே கூடாது. வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணலாமோ தவிர, பூச்சி விரட்டிங்கிறது பயன்படுத்தக்கூடாது. அப்பதான் அதோட முழு நற்குணங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம எதுக்காக இயற்கை நாடி வந்தோமோ, அதோட பலன் கிடைக்கணும்னா, நம்ம பூச்சி விரட்டிய தவிர்க்கணும். மூலிகைய வளர்க்கலாம். நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கழிவுகளை வெளியேற்றி, நம்ம இயற்கையா, ஆரோக்கியமா வாழலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். மேலும் மூலிகை குறித்து சந்தேகங்கள், ஆலோசனைகள், அ அ தேவை அடிப்படை மூலிகைகள் தேவை உள்ளவங்க வந்து என்னைய தொடர்பு கொள்ளலாம். கீழ இருக்கிற நம்பர்ல என்னைய கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். லோகம் லைவ் சேனல் தான் என்னைய டெலிகாஸ்ட் பண்ணி எடுத்தாங்க. அவைங்க ஒவ்வொரு கிராமத்திலயும், ஒவ்வொரு நகர்ப்புறத்திலயும் இருக்கிற மாடித்தோட்ட ஆர்வலராக இருக்கட்டும், ஒரு தொழில் முனைவோரா இருக்கட்டும், அவைங்க எந்த அளவுக்கு ஆரம்ப கட்டத்திலேருந்து வளர்ந்து வராங்களோ, அவைங்களுக்கெல்லாம் உறுதுணையா இருந்து, அவங்களுக்கு வழிகாட்டியாகவும், அவைங்க வளர்ச்சிக்காகவும் உறுதுணையா இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. நீங்க எல்லாரும் இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட லோகம் லைவ் சேனலுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்படி கேட்டுக்கொள்கிறேன்.